எடுத்து சாப்பிடுங்க மாமா. மாமா வந்துடட்டும். அவர் எங்க வரப்போறாரு? அவர் சாமி கும்பிட்டு இருக்காரு. எவ்வளவு நேரம் தான் சாமி கும்பிடுவாரு? அந்த சாமிக்கே போர் அடிச்சு போய் போப்பா போய் சாப்பிடும் துரத்திட போறாரு. மாமா வரத்தான் போறாரு. வந்தாச்சு. மாமா என்ன சாமி கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திருக்கீங்களாக்க? அவர்கிட்ட மட்டும் தானே மனசை விட்டு பேச முடியும். உனக்கு தெரியாதா? எனக்கு அவருக்கு எத்தனை நாள் பழக்கம். எனக்கு எத்தனை சோதனை வந்தாலும் சுதந்திரத்தோட அவர்கிட்ட தான் பேச முடியும். சில சமயம் உடனே தீர்த்து வைப்பாரு, சில சமயம் தொடர்ந்து சோதனை பண்ணிக்கிட்டே இருப்பாரு. இப்படி சோதனை மேல சோதனை அதிகமா பண்ணும்போது ஏன்பா அது நியாயமான சுதந்திரத்தோட கேட்பேன். இப்ப சமீப காலத்துல ஒண்ணும் அவர் எனக்கு நிம்மதி தர்றதா காணும். என்னமாமா இவ்வளவு விரக்தியா பேசுறீங்க? எதுவும் பிரச்சனையா? பிரச்சனைன்னு சொல்ல முடியாது. அது ஒரு பக்கம் பார்த்தா சந்தோஷமாவும் இருக்குது. என்னமாமா அவர் சந்தோஷப்படுறமா என்ன நடந்துச்சு? அழகர் குளத்துல இருந்து நான் மெட்ராஸ் வரும்போது எப்போ எனக்கு முன்னால பஸ் நிறைய பிரச்சனைகள் வந்து நிற்கும். அது எனக்கு பழகி போச்சுன்னு வச்சுக்க. இப்ப சரோ மாமியார் எடுத்துக்க. சரோ கொடுமைப்படுத்துவா, கண்டபடி பேசுவா, நடத்துவா. ஆனா என்ன கண்டா ஒண்ணும் நடக்காத மாதிரி எடுத்துருவா. ஆனா இந்த தடவை நான் போனப்போ அந்த அம்மா எங்கிட்ட சொல்லுது, சரோவுக்கு புத்தி சொல்லுங்க. இதுல சந்தோஷப்படுறதுக்கு என்னப்பா இருக்கு? சந்தோஷத்துக்கு நம்ம திருந்தவே மாட்டாங்கன்னு நினைக்கிற ராசாமா மாதிரி கூட்டாளிங்கெல்லாம் கொஞ்சம் திருந்துற மாதிரி தோணுனாலே சந்தோஷம் தானே. என்னமோ வருத்தம் சொல்லிட்டு இருந்தீங்க. வருத்தம் எதுக்குன்னா சுபாவத்திலே ரொம்ப நல்லவங்க, எல்லாரோடையும் பாசத்தோட பழகுறவங்க, ரொம்ப அன்பானவங்க, எல்லாரையும் புரிஞ்சுக்கிறவங்க. திடீர்னு புத்தி கெட்டு போய் ரொம்ப நெருங்கினவங்கலாம் தப்பா புரிஞ்சுக்கிறது, எதுக்கு எடுத்தாலும் சண்டை சச்சரவு ஏதாவது செய்யறது. நாம சொல்லி பாக்குறோம், அப்போ திருந்த மாட்டேங்கிறாங்க. நான் என் சாமி கிட்ட போய் புலம்புறேன், அவரும் செவி சேர்க்க மாட்டேங்கிறாரு. இதெல்லாம் வருத்தம் தானடா. என்னதானே நீயே ஒரு மாதிரி ஆயிட்ட. நான் ஒண்ணு சொல்ல கண்ணு, நம்ம குடும்பம் இப்படி ஆயிடுச்சேன்னு வருத்தப்பட்டுக்கிறேன். நினைச்சு பாரு, நீங்க எல்லாம் சிறு பிள்ளைகளா அழகர் குளத்துல இருந்து போய் எவ்வளவு நல்லா இருந்துச்சு. நீங்க எல்லாரும் ஒருத்தரோட ஒருத்தர் அன்போடையும் பாசத்தோடய எவ்வளவு அழகா பழகிட்டு இருந்தீங்க. இப்ப திடீர்னு என்னாச்சு? ஏதோ கண்ணுப்பட்ட மாதிரி பாசம் எல்லாம் காத்தோட போயிருச்சு. எனக்கு ஒண்ணுமே புரியல, குழம்பி போய் நிக்கிறேன். அப்ப நீங்க ஒத்துமையா இருந்தது உண்மையா? இப்ப நீங்க பிரிஞ்சிருக்கிறது உண்மையா? இல்ல ரெண்டுமே உண்மையா? எனக்கு எதுவுமே விளக்கலையே தாயி. கேட்டே இல்ல சாமிகிட்ட நான் என்ன கேட்டேன்? இதைத்தான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். அவனுக்கு தான் பதில் தெரியும், சொல்ல மாட்டாங்கிறானே. என்னைக்கு சொல்றேன்னு பாப்போம். எனக்கு நேரமாச்சு, பஸ்ஸை பிடிச்சி அளவுக்குள்ள போய் ஆகணு. இப்ப எதுக்கு மாமா அளவுக்கு போனோம்பா, 2-3 பேரை பார்க்கணும், வேலை இருக்குது. வரட்டுமா? சரி வரந்தானே. என்னங்க, நம்ம 2 பேரும் வேணா விஜய் வீட்டுக்கு போயிட்டு வரலாமா? விஜய் வீட்டுக்கா? ஆமாங்க, போயிட்டு வருவோம். என்னதானே சொல்ற? ஆமாங்க, போய் அவ காலில் விழுந்து நீ பேசினது திட்டினது எல்லாம் நியாயம், நான் பண்ணதுதான் தப்பு, என்ன மன்னிச்சுக்க, நீயும் உன் புருஷனும் உன் குழந்தனும் யார் எங்களை என்ன பேசினாலும் நாங்க தப்பாவே நினைக்க மாட்டோம் அப்படின்னு காலில் விழுந்து வேணா போய் சொல்லிட்டு வரலாமா? ஏண்டி இப்படி இருக்க? பின்ன என்னங்க, பெத்தவரு கூட என் பக்கம் இருக்கிற நியாயம் தெரியல, என் மேலதான் தப்பு இருக்கிறதா என்னமோ நினைச்சிட்டு போறாரு. ஏய், அவர் பெண்ணடி சொன்னாரு, உண்மையை தாராளமா பேசிட்டு போனாரு, அதை கூட நீ தப்பா எடுத்துக்குவியா? நான் ஒரு கூறு கட்டவேன், நீ எங்க திருந்தி தொலைச்சிட்டு தப்பா நினைச்சு தொலைச்சிட்டேன். ஏண்டி, யார் என்ன பண்ணாலும் சரி பேசினாலும் சரி, நீ நினைக்கிறது நீ பண்றது மட்டும் தான் நியாயம், அப்படித்தானே? அப்படியே நினைச்சுக்கிட்டு என்னைக்கு தாண்டி திருந்த போற நீ? இப்படி நிதானமா சமைச்சு ரிலாக்ஸா பரிமாறிட்டு இருக்கியே, ஒருவேளை அந்த இன்டர்வியூல அட்டன் பண்ணி வேலை கிடைச்சிருந்தா பரபரப்பா இருந்திருக்கும்ல? அதத்தான் எவனோ ஒரு பன்னாட பரதேசி பைய ஒரு ராங் காலை பண்ணி கெடுத்துட்டானே.
ஏன் மாமா ஃபோன் பண்ண மனுஷனை எதுக்காக திட்டுறீங்க? அவர் ஒரு நல்ல எண்ணத்துல கூட ஃபோன் பண்ணிருக்கலாம் இல்லையா? இந்த காலத்துல இந்த மாதிரி பொறுப்பா யார் மாமா ஃபோன் பண்ணுவாங்க? கரெக்டா சொன்னீங்களா? அது ஏதோ யதார்த்தமா நடந்தது, அதுக்காக போன் பண்ண திட்ட அப்படி. என்ன கர்மாந்திரத்துக்கு பண்ணானோ கை கூடி வந்த ஒரு நல்ல வேலை கை நழுவி போச்சு. ச்சே. வயசாயிடுச்சுல, அதான் ஏதோ உளறிட்டு இருக்காரு. அதுக்கு இல்லைங்க, ஃபோன் பண்ணது நீங்களா இருக்குமோன்னு மாமாக்கு ஒரு சின்ன சந்தேகம். அதான் சொன்னல, வயசாகி போயிடுச்சு, அதான் இப்படி உளறிட்டு இருக்காரு. மூளை மழுங்கி இருக்கு, இப்படி ஏடா கூடமா பண்றாரு. அது சரி, அவர் என்ன வேணாலும் நினைக்கிட்டோம், நீ அந்த மாதிரி நினைக்கிறியா? சேச்சே, அந்த மாதிரி சந்தேகம் இல்ல எனக்கு இல்லைங்க. அது நிச்சயமா ராங் கால் தான். அப்பாடி, நீயாவது கரெக்டா யோசிக்கிறிய, சந்தோஷம். அது ராங் கால் தான் இல்ல. ஆமாங்க, நம்பர் மாத்தி பண்றது மட்டும் ராங் கால் இல்ல. தப்பான மனுஷன் ஃபோன் பண்றதும் ராங் கால் தான். என் முகத்தை பார்த்து சொல்லுங்க, ஃபோன் நீங்க பண்ணல? நான் எதுக்காக போன் பண்ணோம்? அது ராங் கால் தான், எவனோ ஒருத்தன் பண்ணிருக்கான். எங்க நம்ம புள்ளைங்க மேல சத்தியம் பண்ணுங்க. வேணாம் சாமி, உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நல்லதா போச்சுன்னு நம்ம குழந்தைங்க மேலே நீங்க போய் சத்தியம் பண்ணாலும் பண்ணுவீங்க. நான் என் குழந்தைங்க மேல சத்தியம் பண்ணி சொல்றேன், போன் பண்ணது நீங்க தான். விஜய், 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 என்னண்ணே விஜய் காணா? விஜய் அப்பாவும் பக்கத்துல கடைக்கு போயிருக்காங்க. இவ்வளவு நேரமா விஜய் விஜய் கூப்பிட்டு இருந்தேன், ஒண்ணுமே சொல்லாம இருந்தீங்க. வேற ஒண்ணு கோபி, உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பத்தி பேசணும். அதை எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாம டென்ஷன்ல. ஓஹோ, பிரச்சனையே ஆரம்பிக்க போறீங்க. பிரச்சனை இல்லை கோபி, நல்ல விஷயம் தான். இங்க பாருங்கண்ணே, என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. அப்கோர்ஸ், நீ கடமை இருந்தா நீ டியூட்டியில சின்சியர் எனக்கு நல்லா தெரியும். உன்ன மாதிரி ஒரு கடுமையான உழைப்பாளி. அண்ணே, என்ன விஷயம் அது முதல்ல சொல்லுங்க. டென்ஷன் ஆகுது கோபி, நான் என்ன இருந்தாலும் உன்னோட அண்ணன், அந்த உரிமையில தான். என்ன விஷயம் சொல்லுங்கண்ணே. சரி, ஒண்ணுல வாழ்க்கையை பற்றிய சில அடிப்படை உண்மைகளை பத்தி உங்ககிட்ட பேசலாம் தான். அண்ணே, என்னண்ணே இப்படிலாம் பேச ஆரம்பிச்சிட்டீங்க? டேய், ஒரு 10 நிமிஷம் எனக்காக ஒதுக்குடா ப்ளீஸ். இங்க பாருங்கண்ணே, ஏகப்பட்ட வேலை இருக்கு, டக்குன்னு சுருக்கமா என்ன விஷயங்கிறத மட்டும் சொல்லுங்க. சரி சரி, அதாவது உனக்கு ஒரு கதை தெரியுமா? பாத்தீங்களா, டக்குன்னு சுருக்கமா சொல்லுங்கன்னு சொன்னா கதை சொல்ல ஆரம்பிக்கிறீங்க. ஓகே ஓகே, கதை அப்புறம். இப்ப மேட்டர் என்னன்னு சொல்லிடுறேன் கோபி. நீயும் நானும் ஒரு மரத்து பறவைகள். என்னையும் உன்னையும் ஒரே தாய் தான் 10 மாசம் சுமந்து பெற்ற. உலகத்திலேயே இந்த பந்தம் தான் ரொம்ப பெரிய பந்தம். நாம 2 பேருமே கூடி இருந்தது ஒரே கோயில்டா. அண்ணே, நீங்கள் நான் அண்ணன் தம்பிங்கிறது எனக்கும் தெரியும், ஊருக்கும் தெரியும். என்ன விஷயங்கிறத மட்டும் சொல்லுங்க. சரி கோபி, ஒரு கையோட விரல்கள் வேற வேற மாதிரி தான் இருக்கும். ஆனா ஒரே கையில இருந்தா தானே விரலுக்கு மதிப்பு. ஒரு ஸ்பூன் எடுக்கனா கூட 2 விரல் தேவைப்படுது. ஒரு தம் அடிக்கணும்னா கூட 2 விரல் வேணும். அதுவே ஒரு தம் பத்த வேணும் வச்சுக்க, 2 கை வேணும். ஒரு சின்ன விஷயத்துக்கு விரல்கள்லாம் ஒன்னா இருக்கும்போது நீ தனியா போறங்கிறது கையை விட்டு கட்ட விரல தனியா போற மாதிரி இருக்குடா. ஓஹோ, இதுதான் விஷயமா? கோபி, கருத்து வேற்றுமைங்கிறது சாதாரண விஷயம். 2 அறிவாளிகளுக்கு நடுவுல இதெல்லாம் சகஜம். அதனால நீ தனியா போறங்கிறது நல்லவா இருக்கு. டேய், நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு கௌரவம், மரியாதை, தெருவுல நல்ல பேரு, இதெல்லாம் இருக்குடா. என்னென்ன புதுசு புதுசா என்னமோ சொல்றீங்க? கிண்டல் பண்ற பாத்தியா? நீ தனியா போறேன்னு வச்சுக்க, நம்ம குடும்பத்தோட ஒற்றுமை பாதிக்கப்படும்டா. ஏன், இப்போ நம்ம ஒன்னாத்தான் இருக்கிறோம். இப்போ நாப்புல என்ன ஒற்றுமை கொடியட்டியா பறக்குது? கோபி, ஒன்னா இருந்த 4 மாடுகளை பார்த்து சிங்கமே பயந்துச்சான்.
அதே மாடுங்க நரியோட சூழ்ச்சியால தனித்தனியா பிரிஞ்சப்போ சிங்கம் அதுங்களை அடிச்சு சாப்பிட்டுச்சான். இந்த கதை உனக்கு தெரியாதா? இந்த கதையும் தெரியும். நம்ம வீட்டுல யார் யார் நரிங்கிறது எனக்கு நல்லா தெரியும். கோபி, நீ கோவத்துல பேசுற. நம்ம வீட்டுல இன்னைக்கு நேற்று சண்டை போட்டுட்டு இருக்கோம். நமக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து அப்பப்போ லீவ் விட்டுருக்குமே தவிர ஒரேடியா சண்டை நிறுத்தலையே. அதுக்காக நம்ம ஒண்ணு பிரிஞ்சு போகலையே. இப்ப மட்டும் ஏன்டா பிரிஞ்சு போகணும்? கோபி, படிச்சாலும் முடிச்சாலும் நாம ஒன்னா இருப்போம்டா. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எந்த முடிவுமே என் கையில கிடையாது. டேய், நீ பார்த்து ஒரு நல்ல முடிவு எடு கோபி. இங்க பாருங்கண்ணே, இத பொறுத்த வரைக்கும் விஜயும் அப்பாவும் தான் முடிவு எடுக்கணும். இதுல அதிகமா பாதிக்கப்பட்டது விஜய். அவங்க 2 பேர்ட்டையும் பேசி நீங்க ஒரு முடிவுக்கு வாங்க. அப்ப நான் அவங்க கிட்டே பேசிக்கலாமா? சரி, அப்பா வந்ததும் அப்பா கிட்ட பேசுறது வேஸ்ட். நான் விஜய் கிட்டே பேசிக்கிறேன். அப்பா, உங்களுக்கு பிடிக்குமேன்னு பழாச்சோளம் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதான் என் பொண்ணு தேவகி. வந்துட்டேங்க. என் பொண்ணை பாத்தியா? முத வேலைக்கு போன உடனே அப்பாவுக்கு பிடிக்குமேனு பலாச்சோளம் வாங்கிட்டு வந்திருக்கு. சாப்பிடுங்கப்பா. கொஞ்சம் இருமா, இதுக்கெல்லாம் ஒரு முறை இருக்குது. இந்தா ஒரு கிண்ணமும் தேனும் ஸ்பூன் எடுத்தா. சாப்பிடுறதுல என்னப்பா முறை? அது என்னமா அப்படி சொல்லிட்டா? பெரியவங்க ஒன்னொன்னுக்கு ஒரு முறை வச்சிருக்காங்கல்ல. இப்ப பாரு அப்பா என்ன பண்றேன்னு. இத பிச்சு பலா கொட்டையெல்லாம் எடுத்துடணும். கொண்டா கொண்டா. இப்ப பாரு, இப்படி தேனை சட்டியில விட்டு அதுக்கப்புறம் பலாச்சொலைய ஒன்னொன்னா எடுத்து விதையெல்லாம் எடுத்துட்டு பிச்சு பிச்சு அதுல போட்டு ஊற வைக்கணும். இப்ப இந்த ஸ்பூன் எடுத்து அப்படி நல்லா கிண்டணும்னு வச்சுக்கவே, எல்லா இடத்துலயும் இந்த தேன் வந்து சாயந்தரம். அப்ப டேஸ்ட் வித்தியாசமா இருக்கும்பா. இந்தா சாப்பிடு. நீங்க சாப்பிடுங்கப்பா. நீ சாப்பிடுமா, அப்பா அப்புறம் சாப்பிடுவேன்ல. எப்படி இருக்கு? நீ கை வைக்காத, அப்புறம் கழுவிக்கிட்டு இருக்கணும். அப்பா அப்பா சாப்பிடுறேன். சூப்பரா இருக்குல்ல? எடுத்து நீ ஏன் பாத்துக்கிட்டு இருக்க? எங்களுக்கு வயிற்று போது எடுத்துக்க. 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. சார் சார் வாங்க சார், வாங்க. அப்பா இருக்காரா? இருக்காரு, வாங்க. அப்பா வாங்க. அடே தம்பி வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? உட்கார். உட்காருங்க நீங்க உட்காருங்க. உட்கார். உட்காருங்க தம்பி. இருக்கட்டும். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் தம்பி. தம்பி, நீங்க எங்க வீட்டுக்கு வந்த பத்தி ரொம்ப சந்தோஷம். காஃபி டீ ஏதாவது சாப்பிடுங்க. இல்ல வேண்டாம், கொஞ்சமா தண்ணி மட்டும் கொடுங்க போதும். போய் கொண்டு வா. ஒரு சின்ன விஷயமா தான் வந்தேன். சொல்லுங்க. இது நாங்க முன்னாடி ஆரம்பிச்ச லாரி கம்பெனியோட அக்கௌண்ட் எல்லாம் இதுல இருக்கு. அப்புறம் இப்ப ஆரம்பிச்சிருக்கிற கம்பெனியோட கணக்கு வழக்கெல்லாம் இதுல இருக்கு. ரெண்டுமே பாருங்க. பார்த்துட்டு இது இனிமே நாங்க இதை எப்படி ஃபர்தரா மெயின்டைன் பண்ணணும்னு ஒரு ஐடியா கொடுத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நாங்க ஃபாலோ பண்ணிக்குவோம். நல்லா சொல்றேன். தேங்க்ஸ். ஆனா அதுல ஒரு சின்ன விஷயம். என்ன? இதை நீங்க உதவியா நினைச்சு பண்ணாம இதுக்காக ஏதாவது ஒரு சின்ன அமௌண்ட் வாங்கிக்கணும். என்னது இதெல்லாம்? இல்ல ப்ளீஸ், இது என்னோட சின்ன ரிக்வெஸ்ட். இதை நீங்க ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். சரி, அதை நம்ம அப்புறம் பார்த்துப்போம். அதை எடுத்து கொடு. அதை வாங்கிக்கமா. என்ன சும்மா சாப்பிட்டு பாருங்க. பலாச்சோலையா? ஆமா, அதை என்னென்னமோ பண்ணி வச்சிருக்கீங்க. தேன்ல ஊற போட்டுருக்கு, ரொம்ப சுவையா இருக்கும். சாப்பிட்டு பாருங்க. அப்படியா? இருங்க, ட்ரை பண்ணி பாக்குறேன். சாப்பிடுங்க, ரொம்ப பிடிக்கும். ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு உண்மையிலேயே. அப்படியா? இன்னொன்னு எடுத்துங்க. இருக்கட்டும், பரவாயில்ல, இருங்க. ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா எப்படி இந்த ஐடியாலாம் வருது உங்களுக்கு? இதுல என்ன ஐடியா இருக்கு? எதை எப்ப எப்படி சாப்பிடணும்னு ஒரு முறை இருக்கு. சங்க காலத்துல தேனையும் தினை மாவையும் சாப்பிட சொல்லியிருக்காங்க.
தேனையும் பலாச்சுளையும் சாப்பிட சொல்லிட்டாங்க. நான் சாப்பிடும்போது இந்த மாதிரி தேன்ல ஊற வச்சு தான் சாப்பிடுறது பழக்கம். அப்படியா? வாண்ணே. சார், இது என்னோட அண்ணன் ஹலோ. செல்வம் சார், என்னோட முதலாளி. ஹலோ சார். சாரி, கை கொடுக்க முடியல. இந்த தேன்ல பலாச்சோலை ஊற வச்சு உங்க அப்பா கொடுத்தாரு, ரொம்ப நல்லா இருக்கு. பலாப்பழம் மட்டும் இல்ல, நெல்லிக்காயை தேன்ல ஊற வச்சு சாப்பிட்டா அவ்வளவு நல்லது உடம்புக்கு. அப்படியா? இட்லிக்கு சட்னி, ஆப்பத்துக்கு தேங்காய் பால், பருப்புக்கு நெய், மோருக்கு ஊறுகாய், இப்படி எப்படி காம்பினேஷன் கண்டுபிடிச்சிருக்கான் பத்தில. இதெல்லாம் எங்கேயாவது வெளிநாட்டுல கண்டுபிடிச்சிருக்காங்களா? பெரிய லிஸ்டே வச்சிருக்கீங்க. இது மட்டும் இல்ல, இப்ப கேழ்வரகு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த கேழ்வரகு கிண்டி சுட சுட இன்னொரு சட்டியில பச்சை தண்ணி எடுத்துட்டு ஆப்பையில இருந்து அதை எடுத்து மோந்து போட்டோம்னா தட்டி கட்டியா ஆயிரும். இத மறுநாள் காலையில மோரை தண்ணி விட்டு ஆத்தி அந்த மோரோட இதை கலந்து உப்பு போட்டு குடிச்சீங்கன்னா உடம்புக்கு அவ்வளவு குளிர்ச்சி. அதே கேழ்வரக அரைச்சு சுட சுட ஒரு தட்டுல போட்டு கையில அப்படி குழி மாதிரி பண்ணி ஒரு வெள்ளத்தை எடுத்து அதுல போட்டு அதை அப்படியே வலிச்சு சாப்பிட்டோம்னா உடம்புக்கு சூடு. சில பேருக்கு சூடு தாங்காது இல்ல, கொஞ்சம் சூடு குறைவா இருக்கணும்னா கொஞ்சம் நல்லெண்ணெயை கையில எடுத்து அப்படியே அதுல ஊத்தி கிண்டி சாப்பிட்டா சூடு கொஞ்சம் கம்மியா இருக்கும். பாருங்க, ஒரு தானியம் எத்தனை விதம் கண்டுபிடிச்சிருக்காங்க. சாப்பாட்டு விதத்தை மட்டும் இல்ல, மருத்துவ குணத்தையும் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா பாருங்களேன். எப்பா பின்றீங்க சார். இன்னும் இது மாதிரி எவ்வளவோ இருக்கு தம்பி. நம்ம முன்னோர்கள்லாம் கண்டுபிடிச்சது ரொம்ப அபூர்வமான விஷயங்கள். தனியா ஒரு நாள் கிளாஸ் எடுக்கணும் நீங்க. அப்படியெல்லாம் இல்ல. காஃபி சாப்பிடுங்க தம்பி. எதுக்குங்க காஃபிலாம்? பரவாயில்ல, எடுத்துக்கங்க. தேங்க்ஸ். இந்தாங்க. எல்லாரும் அவசியம் ஒருத்தர் வீட்டுக்கு வாங்க. டிஃபன் பண்றேன், சாப்பிட்டுட்டு போங்க தம்பி. ஐயோ, காஃபியே ஜாஸ்தின்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் வரேன், இன்னொரு தடவை சாவகாசமா வந்து சாப்பிட்டு போறேன். தம்பி, நீங்க சொன்ன மாதிரி ஒரு முறை அவசியம் வரணும். இவ கையால சாப்பிடணும். ரொம்ப நல்ல ருசியா சமைப்பா. நிச்சயமா வரேன். தேங்க்ஸ். நான் வரேங்க. சரி தம்பி, வரேன். சரி, இந்த வரேன். சக்தி, இனிமே உன் ஓனர் இங்க வரக்கூடாது. என்னன்னு சொல்ற? நான் தப்பா சொல்றேன். அவங்க அண்ணன் தம்பிங்க 2 பேர் கஷ்டப்பட்டு படிப்படியா வளர்ந்தாங்க, நீதான் சொன்ன. இங்க வந்து இந்த ஆள் கூட பழகினா அவ்வளவுதான். அவங்க நம்ம நிலைமைக்கு வந்துருவாங்க. இங்க இருக்கிற மைனஸ் அவங்களுக்கு ஒட்டிக்கும். ஒண்ணு. சக்தி, நீ கஷ்டப்படுற குடும்பம் நினைச்சா அவங்க வேலை கொடுத்துருப்பாங்க. அந்த ஆள் வீட்டுக்கு நுழையும்போது நம்ம பாவப்பட்ட குடும்பம் நினைச்சா வந்துருப்பாரு. இங்க வந்து பார்த்தா பழத்தை கேன்ல தோடு சாப்பிட்டு இருக்கீங்க. இதுல சிரிப்பு வேற. சொர்ணங்கிறது நாக்குல இருந்தா மட்டும் பத்தாது, நாடி நரம்பு எல்லாத்துலயும் இருக்கணும். அண்ணே, நீ சொல்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. ஒரு மனுஷன் தன்னோட நிலைமையில இருந்து கொஞ்சம் கீழே இறங்கிட்டா எல்லாமே தன்னை விட்டு போயிடுமா? சிரிக்கிறது கூடவா தப்பு? தயவு செஞ்சு இன்னொரு தடவை இந்த மாதிரிலாம் பேசாத. நம்ம அப்பா பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். சரிதானே? அவன் சொன்னதுல என்ன தப்பு இருக்குது? எனக்கு என்ன தகுதி இருக்குது? வாயை திறந்து பேசக்கூடாது. அதுக்கான தகுதியோ யோக்கியதையோ எனக்கு என்ன இருக்கு? என்னங்க, அவன் ஏதோ விவரம் இல்லாம பேசிட்டு இருக்கான். அதையெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க, விட்டு தள்ளுங்க. முட்டா பையன். டேய், நீ உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? அவரு கண் கலங்குறாரு. இப்ப என்ன பிரச்சனை பேச கத்துற நீ? டேய், நில்லுடா. உனக்கு இஷ்டம் இல்லைன்னா சொல்லிடு. நாங்க எங்கேயாவது போய் பிச்சை எடுத்தாவது பொழிச்சுக்கிறோம். வாய முடிய கொஞ்சம். நீங்க இந்த மாதிரி வக்காலத்து வாங்கி பேசிதான் நம்ம குடும்பம் இந்த நிலைமையில வந்து உட்கார்ந்துருக்கு. அதனால பிச்சை எடுக்கிறது அவ்வளவு ஈஸியா சொல்ற? நம்ம குடும்பம் பிச்சை எடுக்கணும்னா கூட தைரியமா எடுக்க முடியாது. தலையில முக்காடு போட்டு எடுக்கணும். டேய், என்னடா என்ன பேச்சு பேசிட்டு இருக்க? என்ன தைரியம் இருந்தா இப்படி எல்லாம் பேசுற? டேய், சாரி, நான் வேணா போயிட்டு அப்புறம் வரேன். இல்ல சார், பரவாயில்ல. ஒண்ணும் இல்ல. அம்மாவுக்கும் அண்ணனுக்கும் சின்ன தகராறு தான். தம்பி, நீங்க வாங்க உள்ள. சாரி, இந்த பேப்பர்ல கொஞ்சம் விஷயம் எழுதியிருக்கேன், அதையும் அந்த கணக்குல சேர்க்கணும். அதுக்கு தான் வரேங்க. சரி.
அந்த தம்பி நம்மளை பத்தி என்ன நினைக்கும்? இப்படி போறவங்க வரவங்க கிட்ட எல்லாம் நம்மள அசிங்கப்படுத்துறானே. நீ கவலைப்படாதம்மா. இங்க பாரு, எல்லாம் சரியாயிடும். அழாத.